من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم العاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. எப்படி இவன் ஓதுறது வந்து அங்க வந்து அல்லாதியாத்தி தபஹான்னு தான் முடிக்கணும் சரிங்களா? நிப்பாட்டதானாக்கா வல் ஆதியாத்தி ضبحا فالموريات قدحا. சேர்த்து படிக்கிறதுனாக்கா நீங்க முதல் படிச்ச மாதிரி والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. ஸோ இது ஒரு சின்ன ஒரு இது சூறா 11 ஆயத்துக்களை கொண்ட சூறா. ஆமா, இது என்ன பேக்ரவுண்டு எல்லாம் இப்போ இறக்கணும். இது அதாவது சபப் நுசுல் மக்காவா மதனாங்களா யாரு? وقال علي هي الإبل وقال ابن عباس هي الخيل فبلغ علي ابن عباس ما كانت لنا خيل من يوم بدر. மக்கா வசனம் மக்கால இறங்கப்பட்டது. ஆமாண்ணே, இது வந்து சபபு நுசுல் இப்னு கசீர்ல கொடுக்கல. இப்னு கசீர் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சபபு நுசுல் எதுவும் கொடுக்கல. மக்கால இறங்கின சூறாவா இருந்தா குறைஷிகளுக்காக இறங்கின சூறாவா இருக்கும். இருக்கலாம். மக்கால இறங்கினது எல்லாம் வந்து இந்த ஏகத்துவத்தை பத்தியும் அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடாதுங்கிறத பத்தியும் தான் நிறைய வருது. இதுல வந்து குதிரையை பத்தி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? குதிரையும் சொல்றாங்க. ஆமா, சில நேரத்துல பாத்தீங்கன்னா மலாய்க்கத்துமார்களை பத்தியும் சொல்றாங்க. ஆமா, அந்த கருத்து இருக்கு. மறுமை நாள்ல வந்து அப்படிங்கிற சீனும் வருது, இதுல குதிரையை பத்தியும் வருது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, குதிரை நம்ம வச்சு பாக்குறோம்னா மூச்சரைக்கும் சப்தத்தோடு அதிவேகமா ஓடுகின்ற வரையில் குதிரைகளின் சத்தியமா குதிரை ஓடும் போது அப்படியே மூச்சு திணற அந்த ஒரு சத்தத்தோட ஓடக்கூடிய இந்த சிச்சுவேஷன் எல்லாம் சொல்லி காட்டுறான். போர்க்களத்தில் எதிரிகளை தாக்க அதிவேகமாக ஓடுகின்ற குதிரைகள் சொன்னாங்க. இந்த இதுல மன்னர் பகத் வளாகத்துல பாத்தீங்கன்னா என்ன போடுறாங்க? போட்டிருக்குல்ல, பாக்குறீங்களா ஸ்கிரீன்? மூச்சிறைக்கும் சப்தத்தோடு போர்க்களத்தில் எதிரிகளை தாக்க அதிவேகமாக ஓடுகின்றவற்றின் குதிரையின் மீது சத்தியமாக. அதிக வேகமாக பயங்கர வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை. குதிரைன்னு சொல்லல இல்லைங்களா? ஆமா, குதிரைன்னு சொல்லல. ஆதியாத்துங்கிறது வந்து என்ன பார்த்தது? ஆதியாத் வேகமாக ஓடுறதா? அதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, ஒரு இதுவும் இருக்கா, கருத்து வேறுபாடு இருக்கு. அலிரதியான சொன்னாங்க இபுல்ன்றாங்க, ஆதியாத்தை கொண்டு நோக்கம் இபுல்ன்றாங்க. வகால இப்னு அப்பாஸ் இல் கைல், இப்னு அப்பாஸ் சொல்றாங்க இல்ல அது குதிரை அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? முதல்ல என்ன சொன்னீங்க? அலிரதியல்லான்னு இபுல்ன்றாங்க, ஒட்டகன்றாங்க. இப்னு அப்பாஸ் வந்து குதிரைன்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்ற அந்த கருத்து வந்து அலிரதியான போய் சேர்ந்துருச்சு. என்னங்க நீங்க வந்து ஒட்டகன்றீங்க, அவரு குதிரைன்றாங்களே அப்படின்ற தகவல் போய் சேர்ந்துருச்சான். அப்ப ஃபகால அலிரதியான சொல்றாங்கன்னா, மாகாலத்துல நான் ஹைரும் யௌம பத்ரி, எங்களுக்கு வந்து பத்ருடைய போர் சமயத்துல இதுவே இல்லையே, குதிரையே இல்லையே, நாங்க ஒட்டகம் தானே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அலிரதியான சொல்றாங்க. ஆனா கால இப்னு அப்பாஸ் சொல்றாங்கன்னா, இன்னமா காணதாலிக்க ஃபீ சிர்ரியத்தி புகைசத், அலி அவர்களே இது பத்ரு போர் சம்பந்தப்பட்ட நிகழ்வு சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனம் கிடையாது. ஒரு சிரியா அப்படின்னு சொன்னான சின்ன சின்ன போர், அதெல்லாம் பெருசா குர்ஆன் ஹதீஸ்ல வந்து இருக்காது. அஹ்ஸாப் அப்படின்னாதான் பெரும் போர். அஹ்ஸாப்னா பெரிய போர், ஹுனைனு, பத்ரு, உஹது, இதெல்லாம் அஹ்ஸாப்கள், பல ஆயிரக்கணக்கான பேர் போன போர். சின்ன சின்ன போர்லாம் இருக்காது. ரசூல் எல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. சின்ன சஹாபாக்கள் ஒரு குழு
50 பேர் கொண்ட ஒரு குழு, 100 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேரு சிரியான்னுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு யுத்தத்துல நடந்த ஒரு தகவலை முன்னிட்டு இறக்கப்பட்ட வசனம். எனவே இது குதிரையை தான் குறிக்கின்றதுன்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. எனக்கு ஏன்னா இப்னு அப்பாஸ் வந்து குர்ஆனுடைய டாக்டர்ல அவரு, ரைசுல் முஃபஸ்ஸிர்ல. இந்த உலகத்திலேயே வந்து தஃப்சீர் அப்படின்னாவே அதுல ஆக டாப் 10ல இருக்கிற நம்பர் 1ல இருக்கிற வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஏன்னா வந்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு துஆ செய்தாங்க. ஒரு தடவை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றது, இரவு நேர தொழுகையில் தொழுதுட்டு இருக்கும்போது இப்னு அப்பாஸ் வந்து மைமுனா வந்து அவங்க மாமி வீடு. மைமுனா வீட்டுல வந்து தஹஜ்ஜுத் தொழுறாங்க ரசூலுல்லாஹ். எழுந்து ரசூலுல்லாஹ் எழுந்து அந்த இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் எழுப்பவே இல்லை. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு இவரே முழிச்சுக்கிட்டாரு. முடிச்சு ரசூலுல்லாஹ் தொழுதுனால ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கத்துல போய் நின்றாராம். ஒரு ஆள் நிக்கும் போது இடது பக்கத்துல நிக்க கூடாதுல்ல, வலது பக்கத்துல நிக்கணும். ரசூலுல்லாஹ் அவர் கையை பிடிச்சி அப்படியே தொழுகையிலே இழுத்து இந்த பக்கமா நிக்க வச்சாங்களாம். எல்லாம் ஹதீஸ்ல சொல்றாரு. அப்புறம் தொழுது முடிச்சு ரொம்ப நேரம் நீளமா நிக்கிறாங்களாம். ரசூலுல்லாஹ் பெரிய பெரிய சூறாலாம் ஓதுனாங்களாம். இப்னு அப்பாஸ் சின்ன பையன் இருந்தாலும் கால் வலிக்காம நின்றுட்டே இருக்கிறாராம். ஃபஜர் முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஒண்ணுக்கு போறதுக்காக வேண்டி ஒண்ணுக்கு போனாங்களாம். உடனே தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாராம். ரசூலுல்லாஹ் அவருடைய நெஞ்சில கை வச்சு அல்லாஹும்ம அல்லிமுல் குர்ஆன், எல்லாம் இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடுன்னு சொல்லிட்டு நெஞ்சில கை வச்சு துஆ செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அந்த ஒரு துஆவுடைய ஒரு பரக்கத்து மாஷா அல்லாஹ் இன்று வரை கியாமத் நாள் வரை குர்ஆனுடைய விளக்கம் அப்படின்னாவே இப்னு அப்பாஸ் என்ன கருத்து சொல்றாங்களோ அதுதான் நம்பர் 1. யார் என்ன சொன்னாலும் இப்னு அப்பாஸ் என்ன சொல்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகே. வல்லாதியாத்தி கபுன் அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு மூடலா தான் இருக்கு. ஏன்னா இங்க குதிரைன்ற வார்த்தையும் இல்ல, ஒட்டகன்ற வார்த்தையும் நல்லா யூஸ் பண்ணவே இல்லை. பல்மோரியாத்தி கதுகன், மோரியாத்னா தீ மூட்டுகின்ற, இன்னும் தீ மூட்டுகின்ற குதிரைகள், கதுகன் தீப்பொறிகள். இதெல்லாம் அரபுகள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. பொதுவா வேகமா ஓடக்கூடிய குதிரையுடைய கால் பாத்தீங்கன்னா போக தெரிக்குமா, பாக்குறதுக்கு தீக்கொழும்புமா இருக்குமா. அததான் மூரியாத்துன்னுவாங்க அவங்க. ஃபல்மூரியாத் கதஹன், வல்முகீராத்தி சுபஹா, பாய்கின்ற, முகீரா பாய்கின்றதுங்களா? ஆமா, முகீராத்னாக்கா அப்படியே கிழிச்சிட்டு போறது. சுப அதிகாலையில அது வந்து நேரம் காலம்லாம் பார்க்காது, முதலாளி சொன்னா செஞ்சிடுது. காலையாவது நைட் ஆகுது, நம்மலாம் வந்து ஒரு சில நேரத்தை ஆக்டிவா இருப்போம், சில நேரத்தை டீஆக்டிவா இருப்போம். அது அப்படி கிடையாது. சரியான கருத்து சொன்னீங்க. சுபூல எந்திரிச்சு தோணும்னா குதிரையை பாருங்க, ஓட சொன்னா ஓடுது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதுக்கு என்ன கொடுக்குறான் அந்த முதலாளி? என்ன சாப்பாடு கொடுக்குறான், அவ்வளவு நன்றி மறவாம இருக்கு பாருங்க. வேகமா ஓடுது, தீப்பொறி கக்கி ஓடுது. நம்மளும் அந்த மாதிரி நல்லா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஓடணும் அப்படிங்கிறோம். நல்லா அதனால் பொழுதியை கிளப்புகின்ற சத்தியமா கிளப்பின அப்படி வேகமா ஓடும் போது என்ன ஆகுதுன்னு, அதனால் புழுதி வரும், தூசி வரும். அக்கான்னா புழுதிங்களா? அத புழுதி. அசர்னா என்ன வார்த்தை? அது கிளப்புறதா? எடுக்கிறேன். هو المكان الذي إذا حل في آثار للغبار إما في حج أو غسل. ஓகே, அதான் அது வந்து அசர். அசர் அப்படின்னு சொன்னானே அடையாளம், அடையாளத்தை அவைகள் ஏற்படுத்தும். அசர்ன
அப்படின்றது பன்மையா வந்திருக்கு. அந்த வாகனங்கள், அந்த குதிரைகள், ஒட்டகங்கள் ஏற்படுத்தும் பிஹி, அந்த ஓட்டத்தை கொண்டு நகஅன் புழுதியினுடைய அடையாளத்தை ஏற்படுத்தும். அப்ப நகஅன் புழுதி. வசத்துன பிஹி ஜம்ஆ. வசத்துனா நடுவுல நுழையிறதா? வசத்துன பிஹி ஜம்ஆ. நடுவுல வஸ்தகம். அந்த குதிரை வந்து ஓரமாலாம் ஓடாது. உம்மத்தன் வசத்தன் ஏதோ ஒரு வார்த்தை வரும். உம்மத்தன் வசத்தா லிதக்கூர். நடு சண்டை பயங்கரமா தீ பொறியா பறக்குற நடு கூடத்துல பூரமாது. மனுஷன் நடுவுல பூர மாட்டான், பயப்படுவான். என்ன சொல்றீங்க? உம்மத்தன் வசத்தன் எது சொல்றாங்களா? உம்மத்தன் வசத்தன், அதாவது இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன் வசத்தான். இப்ராஹிம் இருக்கிறாரு, அவர் வந்து நடுநிலையான உம்மத் அப்படின்னு சொல்லப்படுது. அதை கொண்டு நோக்கம் விளக்கத்துல தஃசீர்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து முவஹிதாக இருந்தார், ஏகத்துவ கொள்கையுடையவராக இருந்தாரே தவிர ஷிர்க் செய்யக்கூடியவராக, தவறான கொள்கையில் ஈடுபடக்கூடியவராக இல்லை. உம்மத்தம் ஓசத் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. உஸ்தாங்கிறதா இதுல தான் வந்து உஸ்தா. ஆமா ஆமா ஆமா, உஸ்துல தான் உஸ்தா. உஸ்தா தொழுகை வந்து நடுநிலை பேசுது. ஆமா, வஸ்து உஸ்தா எல்லாமே அதுல உள்ளது. உஸ்தா தொழுகைங்கிறது வந்து அசர சொல்றாங்களா? ஆமா, அதுல வந்து இது அம்மா கிட்ட கூட அதிகமான இது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த நடுநிலை தொழுகைன்ற போது அந்த அசரை தான் சொல்றாங்க. நடுநிலை நடுத்தொழுகைங்கிறாங்க. ஏன்னா ஃபஜர் வந்து இதுல போயிடுதான். ஃபஜர் வந்து இருட்டுல போயிடுது. இஷா மக்ரிப் வந்து இந்த இருட்டு, ஃபஜர் வந்து அந்த இருட்டு. சரிங்களா? லுஹர் வந்து பாத்தீங்கன்னா உச்சி வெயிலு. என்னன்னு இப்ப நடுவுலங்கிறது அசர் தான். இப்படி கூட எடுத்துக்கலாம். முன்னாடி 2 வக்து போயிருது, அதுக்கு பின்னாடி 2 வக்து வருது, நடுவுல இந்த தான் இருக்கு, இந்த வக்து தான் இருக்கு. இப்படி எடுத்துக்கலாம். கணக்கு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பார்த்து கணக்குப்படி பார்த்தா கணக்குப்படி இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன், லிரப்பிஹி தன்னுடைய இறைவனுடைய விஷயத்தில் லகனூத், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் இன்சான் இன்சான சொல்றான், மூமின்களை சொல்ல இல்லையா? இன்சான் மறந்து விட்டவன், மறந்தவன் இன்சான் தான், மறந்தவன தானே இன்சான். ஆமா ஆமா, அல்லாஹ் மறந்துடுறவன் தான் இன்சான். ஆமா, மூமின் கிடையாது, ஈமான்தாரி கிடையாது. இந்த மூமினின்னு லிரப்பிஹி சொல்றாங்க பாருங்க. கண்டிப்பா அதை மறந்துட்டு நன்றி சொல்ல மறந்தானோ நன்றி கட்டுறான் அப்படிங்களா? அதான் சொல்றாரு ஹசன் பஸ்ரி, அதான் சொல்றாரு, ஓல்லதி யஉதுல் மசாயிப். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னாக்கா, சோதனைகளை கைவிட்டு எண்ணி சொல்லி காட்டுவானா, வயன்சா நியம ரப்பஹு, ரப்ப அவனுக்கு செஞ்ச அற்கொடைகளை மறந்துடுவான். என்ன அதை வச்சு சோதிக்கிறான் இறைவன், இதை வச்சு சோதிக்கிறான், சோதனையை மட்டும் சொல்லுவானுங்களாம். ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச நியமத்துக்களை என்ன பண்ண மாட்டாங்களாம், மறந்துடுவாங்க. குதிரையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து மனுஷன் சொல்றான் பாருங்க. இந்த குதிரை வந்து இன்னும் அந்த அதை சொல்லல, ரப்பிஹி ரப்புன்னா குதிரைக்கு ரப்பு யாரு? அதோட ஓனர் இல்லைங்களா? கண்டிப்பா. அது வந்து லக்கணது கிடையாது. அது பாருங்க, அது மூச்சு இறைக்க ஓடுது, தீ பறக்க போகுது, உறுதியை கிளப்பிக்கிட்டு போகுது, டைம் பார்க்காம போகுது. கண்டிப்பா. அந்த கூட்டத்துக்கு நடுவுல கத்தி பீரங்கி எல்லாம் இருக்கும், அதையும் உயிரையே துச்சமா நினைச்சு போகுது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னல் இன்சான் என்ன சொல்றான், அது போயிடுவான் அப்படின்னு கேட்கிறான்ல அந்த குதிரைக்கு. ஆனா படைப்பிலே சிறந்த படைப்பு மனித படைப்பு. என்ன நினைக்கிறீங்க? அந்த
ஸோ அவன் மனுஷன் எப்படி இருக்கணும், குதிரை விட அவள்லாம் சொன்ன கட்டளைகளை எப்படி நம்ம எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது வந்து இதுல ஞாபகப்படுத்துறாங்க. மறந்துடாதீங்களா, நான் நன்றி கட்டாதீங்க, அவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. இன்னும் ஹூ தாலிக் அல்லா தாலிக் ஷஹீத், இன்னும் அழா அல்லா தாலிக் ஷஹீத், அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறான். அதுக்கு சாட்சி வேற ஆள் தேவையில்லை, அதுக்கு சாட்சி யாரு தானே, அவனே, நம்மளே தான், மனுஷனே தான். மறந்துவிட்ட மனுஷன் எப்படி சாட்சி ஆகுறான் அவன், இப்படி கொஞ்சம் நல்ல விளக்கம் கொடுக்குறாங்க. சாட்சி அவனே. அதுக்கு என்ன சொல்றான், இன்னல்லாஹ் அலா தாலிக லஷஹீத். ஒன்னே அவனே அவனுடைய வயாலேயே வந்து நாளைக்கு வந்து சொல்லிடுவானா, எல்லாம் நான் உன்னை மறந்துட்டேன் யாழ்லா, நீங்க என்ன செஞ்ச உபகாரங்களை நாம இது பண்ணிட்டேன் யாழ்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அல்லது தமீர் அல்லான்னு கூட வைக்கலாமா, இவன் நன்றி கெட்டவன் என்பதற்கு சாட்சி இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன்னே இறைவன் மனுஷன் அல்லது இறைவன், ரெண்டு விதமா வைக்கலான்றான் கருத்து. மனுஷனை படுத்தான பேசிட்டு இருக்கான், மனுஷன் மனுஷனே தானே சாட்சி சொல்லுவான்னு சொல்றான். நாளைக்கு வந்து அவன் தானே, அவனோட கை பேசும், கால் பேசும். கண்டிப்பா. ஆனா அரபு பொறுத்தவரைக்கும் வமீர், அந்த வமீர் எப்படி வேணாலும் மீட்டலாம். சரி. நிச்சயமாக அவன் செல்வத்தை ஷதீத் கடினமா நேசிக்கிறான். ஆமா, ஹைர்னா செல்வங்களா, பொருளை, செல்வம், செல்வம், பொருள், உலகத்துடைய இது அல்மால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல விஷயங்கள்ல வந்து அவன் ரொம்ப ஹைர்னா நல்லது தானே சொல்றான், ஜஸாக்குல்லா ஹைர் அப்படிங்கிறவங்கள. ஆமாண்ணே, இந்த இடத்துல கருத்து அர்த்தம், கருத்து அர்த்தம். டைரக்ட் அர்த்தம் வந்து ஹைர்னா ஜஸாக்கல்லா ஹைர், உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது அப்படின்னு. பட் இந்த இடத்துல வந்து கசீருல் மால், அதிகமான பொருள், ஹைரை கொண்டு நோக்கம் அதிகமான பொருள். ஏன்னா உலகத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, என்னப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னாக்கா, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நான் நல்ல விதமா செல்வாக்கா இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படித்தானே மக்கள் புழக்கத்தை எடுக்கிறாங்க. நான் நல்லா இல்லைங்க அப்படின்னு அர்த்தம், ஏதோ அவருக்கு பினான்சியல் சிரமம் இருக்கின்றது. சோ இந்த ஹைரை கொண்டு நோக்கும் அல் மாலுன் ஷதீதுன்னு சொல்றாங்க, அல் மால் கசீர். ஷதீதுனா கடினமா, கடினமா கடந்த மோகம், கடந்த மோகத்துல இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஷதீத், ஷதீதுங்கிற வார்த்தைக்கு என்ன, ஷதீதுனா அதிகமாக, ரொம்ப ஓவர் பிரியம், லைட்டான பிரிவெல்லாம் கிடையாது அவன் உலகத்து மேல, பொருள் மேல. ஆனா அந்த நல்ல நியத்தோட பேசிச்சா அதுவும் வந்து இபாதத்தாயிருது இல்லைங்களா. கடினமா ஹைர நேசிச்சு அத 4 பேருக்கு அவன் வந்து நல்ல வழியில செலவு பண்ணா அது வந்து அதுவே வந்து சதகா ஜாரியா மாறிடுது. அதுதான் இது எப்படிப்பட்டவன்னு சொன்னாக்கா, உலகத்துல ரொம்ப ஹரீஸா இருக்கிறாரு, ஆனா யாருக்கும் நல்லது செய்ய மாட்டேன்றாரு. வெறும் நான் நல்லா இருக்கணும், இந்த பொருள் எனக்கு மட்டும் தான் இருக்கணும், இந்த பொருளை கொண்டு யாருக்கும் நான் உதவி செய்ய கூடாது அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறோம். பொருளை தேடுறது தப்பு கிடையாது, அவருடைய நீயத்து நல்லா இருந்தாக்கா அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா கண்டிப்பா.
அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ் வந்து உறுதியான மூமின்களை நேசிக்கிறான். என்ன அது ஹதீஸ் அது வந்து ஆமா. இன்னல்லாஹ் தஆலா யுஹிப்புல் அப்தல் கவிய்ய மினல் அப்தில் தஈஃபி. பலகீனமான முஸ்லிமை விட பலமான முஸ்லிமை நேசிக்கிறான். பலமான முஸ்லிம்ங்கிறதுக்கு பல மாதிரியா அர்த்தம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஈமான்ல பலம், ரெண்டாவது பொருளாதாரத்துல பலம், ஆரோக்கியத்துல பலம். சோ எல்லாம் பலம் இருந்தா மார்க்கத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லாரையும் நேசிக்கிறான், இவங்களை ரொம்ப அதிகம் நேசிக்கிறான்னு சொல்றான் இல்லைங்களா? கண்டிப்பா. சோ அந்த மாதிரி பொருளாதார பலத்திலையும் நல்லா இருந்து நல்ல வழியில அவன் செலவு பண்ணான்னா அல்லாஹ் வந்து ஏழைகளை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு ஹதீஸ், பல ஹதீஸ்கள் இருந்தாலும், அதே ஒரு பெரிய பணக்காரர்கள் மாஷா அல்லாஹ் அவர் வந்து பணமும் இருக்குது, அதே வகையில அல்லாஹ் ரொம்ப நெருங்கிய போறாருன்னா பண்ண அல்லாஹ் அவரை நேசிக்க மாட்டான். அவர் இன்னும் டபுள் இது வாங்கிட்டு வர அவர் ஏழையை விட. சொல்றாங்க சொர்க்கத்துக்கு மேரேஜ் போகும்போது சொர்க்கத்துல ஏழைகளை தான் நிறைய பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையா அது? அந்த ஹதீஸ் இருக்குன்னு ஏழைகள்னா எப்படிப்பட்ட ஏழைகள்னாக்கா அல்லாஹ் அவர்களுக்கு ஏழ்மையை கொடுத்து அதன் மீது அவர்கள் சபராக இருக்கும். எளிமையா உள்ளவங்களே ஏழைகள் இல்ல, அதாவது ஏழ்மையானவர்கள் தானே, ஆனால் அந்த ஏழ்மையின் மீது அவர்கள் பொறுமை கொண்டு இருக்கக்கூடியவர்கள். ஹதீஸ் ஞாபகம் இருக்குங்களா? என்ன அந்த ஹதீஸ் என்ன? அந்த சீன் வேண்ட பார்த்தல. பார்த்துருவோம் அது. எடுத்துறேன். என்டரிங் பாரடைஸ் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏழை மக்கள் முன்னாடி போயிடுவாங்க. கேள்வி கணக்குக்காக அவங்க வந்து 500 வருஷம் முன்னாடி போவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி ஏழைகள் தான் இருக்காங்க. அதாவது என்ன சொல்றான் நானு இல்லை, இந்த மாதிரி ஹதீஸ் வந்து இல்ல. لم يرى النبي صلى الله عليه وسلم ربه في رحلة الإسراء والمعراج وهذا هو الرأي الراجح عند جمهور العلماء. இந்த ஸ்கிரீன் தெரியுங்களா? ஒரே நிமிஷம். பாப் பதிலில் ஃபிக்ர்ல சொல்றான். பாருங்க, தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுதுண்ணே. படிங்க ஆரம்பிக்கல. அத்தலுத்த ஃபி ஜன்னதி வராய்து. ஒரே நிமிஷம். அவங்க ஸ்கிரீன் பாக்குறேன் நானு. ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியுது, இப்ப தெரியுதுங்க. நான் பெருசாக்கிறேன் கொஞ்சம். இத்தலாத் ஃபில் ஜன்னா ஃபரைது அக்ஸர் அஹலிஹா அல் ஃபுகரா. நான் சொர்க்கம் காட்டப்பட்டேன், அதில் அதிகமாக ஃபுகராக்களை ஏழைகளை பார்த்தேன். ஒத்தலாத் ஃபின்னார் நரகம் நான் காட்டப்பட்டேன். ஃபரைது அக்ஸருஹா அஹ்லு நிஸா, அதில் அதிகம் பெண்களை நான் பார்த்தேன். ஃபுகரானா ஏழைகள்னு சொல்றாங்க. வக்கீர் வக்கீர்னா தேவையுடையவன். அல்லாஹ் வந்து அல்லாவே தேவையா இருந்தவங்க அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா?
நீங்க தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க தான் ஃபக்கீரு, நான் தான் வந்து கனி ஆமா, அப்படிங்கிறான். எல்லாத்தையும் அம்பானியும் பார்த்துதான் சொல்றான், அதானியும் பார்த்தான் சொல்றான். அப்ப அன்துமுல் ஃபுக்கராவு இலல்லாஹ். நீங்க எல்லாமே ஃபக்கீருங்கப்பா, அல்லாஹ் தான் கனியுமான்றான். ஆமா. சோ அதனால புவர் ஏழைன்னு எடுத்துக்க முடியாதுல்ல அது. இல்ல என்ன? அசல்ல ஃபகீர் அப்படின்ற மீனிங் என்னன்னா தேவையாக கூடியவர்கள். ம். அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக. கல்யாணம் அப்ப பக்கம். ஃபுக்கராக்கள்லாம் தங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்கக்கூடியவர்கள். அவங்க வந்து சொர்க்கத்துல இருப்பாங்க அப்படிங்கிறான். ஆ. அப்படிதான் அதை எடுத்துக்கணும் ஒழிய, என்ன? வெறும் ஏழைகள் மட்டும் இல்ல, அப்ப பணக்காரங்க சோம்பேறியா வீட்ல உட்காந்துட்டு நான் ஏழையா இருந்தேன், அதனால சொர்க்கத்துக்கு அத சொல்ல முடியுமான்னா? நான் வந்து த ஏழை அக்காவையும் நான் சொர்க்கத்துக்கு போகணும், என் வீட்ல உதைக்காம கொள்ளாம, என்ன? இருக்கிற கண்டிப்பா முடியாது. நான் பாட்டு ரோட்ல படுத்து கிடந்தேன், என்ன சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்ல முடியாது இதை வச்சு. என்ன அது? ம். அந்த மீனிங் நம்ம எடுத்துக்கணும். அல்லாஹ்வுடைய தேவையுடையவரா இருந்தோம். அவங்க சொர்க்கத்துல இருந்தாங்க. அப்படிங்கும்போது கூட நம்ம அல்லாஹ் ஆலம். என்ன? கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம வந்து எதுக்கு இத பேசணும்னா, சதீத் அது வந்து நம்ம கடினமா ரொம்ப கடினமா நேசிக்க தேவையில்ல. அதாவது கடினமான்னா நம்ம அதான் நீங்க நம்ம சொன்ன மாரி ரொம்ப தனக்கு தான் எல்லாமே ஒரு ஒரு ஆ. செலவு பண்ணாம அப்படியே பதுக்கி வைக்கிறது தான் வந்து அல்லாஹ் சொல்றான்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ம். அந்த பதுக்கி புதைகுழியில வச்சிருப்பான்ல. என்ன இல்ல கண்டிப்பா. சொல்லுவாங்க பொக்கிஷம் அது என்ன புதையல வச்சிருப்பான். என்ன புதையல்ல வந்து இதுதான் அப்பதான் அதான் போன சூறால வந்து கபூர் எல்லாத்தையும் வெளிய கொட்டும்னு சொன்னானே. என்னது? ஆமா, ஆமா. எல்லாம் என்ன வெளிய கொண்டு போய் கொட்ட போகுது அந்த பூமி. ஃப ம். ஃப இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஆமா. எல்லாமே வெளிய தான் வந்து விழுக போகுது. அது வந்து இப்போ நல்ல வழியில செலவு பண்ணா நமக்கு சதக்காதாரியா வரும். என்ன? அங்க போய் சொர்க்கத்துல நின்னுகிட்டு என்ன மறுமை நாள் நின்னுட்டு அடடா நான் திருப்பி போயிட்டு வரேன். செலவு பண்ணிட்டு வரேன்னா நேரம் கிடையாது அதுக்கு. என்ன நினைக்கிறீங்க? சொல்லுவானாமே, சொல்லுவான் மனிதன் இல்லையா? என்ன கொஞ்ச நேரம் அனுப்பிச்சு விடு. நான் போய் வந்து இருக்கிறத ஆமாமா. லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். கொஞ்சம் டைம் குடுத்திருக்கேன்னு அனுப்பி விட்டீனாக்கா நான் சதகா பண்ணுவேன், நல்லதெல்லாம் பண்ணுவேன்னுவானாம். ம். அது வந்து அப்படி அவன் எல்லாம் சொல்லுவான். நீ உன்னோட நியத்த பத்தி எனக்கு தெரியும். நீ அம்சால நீ முன்ன வச்சுதான் இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லுவான் போல இருக்கு. அதுதான் அல்லாஹ். வரும். அல்லாஹ் தெரியுமில்ல ஒவ்வொருத்தங்கள பத்தி. அ அஃபலா யஅலமு இதா புஸிர மா ஃபில் குபூர். கேட்கிறான் அல்லாஹ் கேட்கிறான். தெரிய வேண்டாமா? எழுப்பப்படும்போது மா ஃபில் குபூர். ஒரு கேள்வி நம்மள கேள்வி சொல்லி அல்லாஹ் எழுப்பி விடுறான். என்ன? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அதான். கேள்வி வந்துச்சுன்னா நம்ம அறிந்து கொள்ளையா நம்மள வந்து இப்போ எந்திரிக்கணும் இப்ப நம்ம. வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். ம். அல்லாஹ் அக்பர். நெஞ்சங்களில் உள்ளவை அனைத்தும் பிரிக்கப்படும். ம். அவைகள் வெளியாக்கப்படும். ம். எல்லாத்தையும் ம். உள்ளத்துல இந்த உலகத்துல என்ன வேண்டாலும் மறைச்சு வச்சிருந்திருக்கலாம். நல்லது, கெட்டது எல்லாத்தையும். நாளை ஹுஸ்ஸில. மறுமையில எல்லாம் கிளீனா வெளில வந்துரும். ஏன் ஹுஸ்ஸில அக்ரஜ மா ஃபிஸ் சுதூர்ன்னு சொல்லாம ஹுஸ்ஸில. ஏன் ஹுஸ்ஸான்றான்? எவ்வளவு வார்த்தைகள் இருக்குல்ல. ஹுஸ்ஸில, அக்ரஜ, கண்டிப்பா, கண்டிப்பா. அ புஸிர, ஹுஸ்ஸில். ஹுஸ்ஸில்ங்கிற வார்த்தை வந்து யானி அபரசன் தான் கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து ஹஸ்ஸலக்கு மீனிங் அபரச, அபஹர வெளிப்படுத்துவான்றாங்க. ம். ஏன்? அசல்ல வந்து என்ன ஹசல அப்படின்னு சொன்னா அடைந்து கொண்டான், அறிந்து கொண்டானா? ம். அடைந்து கொண்டான், பெற்று கொண்டான். ஐ காட். ஓகே. ஆனா அசல் தூ அப்படின்னாக்கா ம். நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். ம். அப்போ ஹஸ்ஸல அப்படின்னாக்கா ம். மாஃபிஸ்து, உலகத்துல உள்ளத்துல உள்ள எல்லாமே வந்துடும். ம். அப்ப அங்க வெளிப்படுத்துதல்ன்றது அர்த்தம் கருத்து அர்த்தம் தான். ம். அசல்ல வந்து இப்போ
நம்ம மதரசால வந்து படிச்சு முடிக்கிறவங்க தஹ்சீல் மாணவர்கள் வாங்க. தஹ்சீல் ஓதி முடிச்சவங்க தஹ்சீல் மாணவர்கள். எல்லா விஷயத்தையும் படிச்சுட்டாங்களா அவங்க. ஆனா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அசல்ல. அலிப்லாம் எல்லாத்தையுமே படிச்சிடுறாங்க தஹ்சீல். ஆனா நீங்க அரபு மதரசாலா போனீங்க, இவர் தஹ்சீல் ஆயிட்டாரு. ஓதி முடிச்ச தஹ்சீல்னா ஹஸ்ஸல எல்லாத்தையும் அடைந்து விட்டார். எல்லாத்தையும் படிச்சுட்டார். அப்ப அல்லாஹ் அதுதான் சொல்றாங்க. ஹஸ்ஸல மாஃபிஸ். அவருடைய உள்ளத்துல உள்ள சின்ன சின்ன என்ன சொல்றது மைனூட்டான விஷயத்துல இருந்து பெரிய பெரிய கதை வரைக்கும் எல்லாம் வெளிப்பட்டு விடும். சுதூருக்கும் கல்புக்கும் என்ன தெரியும்? சுதூர் கல் மாஃபி குலூபுன்னு சில இடத்துல சொல்றாங்க, மாஃபி சுதூர்னு சொல்றாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். கல்ப சொல்ல சுதூர சொல்ல பரப்பு சுதூர் வந்து மேலோட்டமா உள்ளதா நெஞ்சு. உள்ளுக்குள்ளது கல்பு அப்படிங்களா? கல்புக்குள்ள சுதூருக்குள்ள கல்பு இருக்காது எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. அதான் சொல்றான் الصدرنكன التجويف الجسد الذي يقع بين الركبة والبطن ويشمل القوس الصدر والصدر. அதான் மேலோட்டமா மேல் தட்டுக்கு பேர் தான் வந்து சதுருங்களாம். உள்ளத்துல பல தட்டு இருக்குங்களா, பல ஸ்டேஜ் இருக்கு. அதுல அடிதான் வந்து கல்பு ஃபுஆது. அப்போ அல்லாஹ் ஏன் கல்ப சொல்லாம சதுர சொல்றான் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்களா? அல்லாஹ்தான் தெரியும் அதோடைய உண்மையான விஷயம். நெஞ்சங்களில் சதுர் நெஞ்சங்கள்னா ப்ளூரல்ல வேற சொல்றான். அதே போல வந்து சதுர்னு சொன்னா ஒரு ஆளோட நெஞ்சம், சதுர்னா பல பல பேரோட நெஞ்சங்கள் இல்லைங்களா? அப்படியே இருக்கலாம். இன்னொரு விஷயமும் போடுறாங்க என்னன்னு சொன்னாக்கா, என்ன மீனிங்னா அவனுடைய நெஞ்சங்களில் உள்ளதை வந்து பிரித்து அறியப்படும். சதர் அப்படின்றது எதிர்மறையான கருத்துக்கு தான் சதுர புழங்கப்படும். தவறான விஷயங்கள், பாவங்கள், இதுக்கெல்லாம் சதுர அல்லாஹ் புழங்குவானா? நன்மையான விஷயங்களுக்கு அல்லாஹ் கல்பை யூஸ் பண்ணுவான். நூறுக்கு இதாயத்துக்கு சப்பித் குலூபனா அலா தீனிக்கும்ல சப்பித் சுதூரனான்னு சொல்றது இல்லைங்களா? ஸோ கல்பு நல்லா இருந்துச்சுன்னா சுதூர் நல்லா. இப்போ உடம்புல ஒரு பாகம் இருக்கு, அது வந்து கெட்டு போயிட்டா முழு உடம்பும் கெட்டு போயிடும். அதான் கல்பு அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. ஆமா ஆமா அந்த ஒரு சின்ன ஒரு கல்பு கல்பு தான் சொல்றேன். சதுர் வந்து வஸ்வசா சைத்தான் வந்து ஊதுறது சதுர்லாம் தான் சொல்றான். அதெல்லாம் வந்து வஸ்வசா சொல்லுவாங்கல்ல. சுதூரின்னஸ் ஜின்னத்தி சுதூர்ல தான் சொல்றான். சுதூர்ல வந்து அல்லாஹ் சைத்தான் ஊதுறான். அதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்ங்கிறத இவனு கையும் என்ன சொல்றானாக்கா, மக்களுடைய சதுறுகளில் அந்த ஷைத்தான்கள் வஸ்வசாவை போடுகின்றான்.
வலம் யகுல் ஃபீ குலூபி, அல்லாஹ் வந்து குலூபின் நாஸ்ன்னு சொல்லல, சுதூரின் நாஸ்ன்றான். ஏன்னா ஷைத்தானால சதுருக்கிட்ட தான் வர முடியுமா, மேல் தட்டு. ஆனா இவன் மேல் தட்டுல போடுறானே அந்த எஃபெக்ட் அப்படியே கீழ்த்தட்டு வரைக்கும் இறங்கிடுதுங்களாம். அண்ணா அல்லாஹ் டைரக்டா எந்த தட்டுக்கே போக முடியும், அல்லாஹ்வுடைய விஷயம் கல்புக்கே போயிட முடியும்னு சொல்லிட்டு இப்னு கய்யிம் போறாரு. அருமையான விளக்கம். பிரித்து அறியப்படும். அதாவது அதான் இந்த வஸ்வசாக்களை வந்து எப்படி இவன் வந்து ஹேண்டில் பண்ணாங்கிறது எல்லாம் அறிந்து கொள்ளப்படும், வெளியாக்கப்படுமா எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய சதுல இருக்கிறதும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன என் சதுல இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்க சதுல இருக்கிற நான் தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. அதோட பெரிய ஒரு அது நல்ல விஷயங்களா இருக்கு. ஒரு கிதாப் ஒண்ணு ஏதோ ஒண்ணு ரிஸ்வான் மதனியா Facebookல பார்த்தேன். ரூஹுகள் அப்படின்ற ஒரு புக்கை வந்து இப்னு கய்யிம் எழுதினதை வந்து தமிழாக்கம் பண்ணிக்கிறாரு. அருவா, மனுஷனுக்கு மௌத் இருக்கு, ரூஹுக்கு மௌத் இருக்கா, அந்த ரூஹுகள்ன்றது எப்படிப்பட்ட படைப்பு, ஒரு ரூஹ் இன்னொரு ரூஹ சந்திச்சுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நிறைய மாஷா அல்லாஹ் தமிழாக்கம் பண்ணிக்கிறாங்க. ஒரு புக்கு பார்த்தேன். பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம ஏற்கனவே பேசணுமே, மௌத்தே கிடையாது அதுக்கு, பாடி மட்டும் மாறிட்டே இருக்கும் அதுக்கு. ரூஹு நப்ஸ் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்லுவோம். நப்சு ரூஹு வந்து நல்லதை தான் செய்ய சொல்லுவோம், நப்சு தான் வந்து இந்த மாதிரி செயல்படலாம் சொன்னோம். அந்த ஹெர்ஸ் பக்கம் போக சொல்லுவாங்க. வந்து அல்லாஹ் சொல்றது வந்து அல்லாஹ்வுடைய ரூஹு ஃபாலோ பண்ணா நம்ம சொர்க்கம் போயிடலாம், நப்சை ஃபாலோ பண்ணா நரகத்துக்கு. நப்சு போற போக்கெல்லாம் போனோம்னு வச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ சதுர் நப்சில் வருதா நல்லா பார்ப்போம். நம்ம இருக்கும் சதுர இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லகபீர். அததான் சொல்றான். அதான் மேல உள்ள அடி கல்புல ஷைத்தானால இறங்கவே முடியாதுங்க. அல்லாஹ் மட்டும் தான் அங்க போக முடியும், அல்லாஹ்வுடைய பவர் தான் போக முடியும். ஆனா அந்த பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்குன்னுவாங்களே, அவன் சதுர்ல வசூசா போட்டுறான். ஆனா சதுரு கல்வி எல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால சதுருடைய அந்த பாய்சன் எங்க இறங்குதுன்னு கல்புக்கு இறங்கிடுதுன்னு சொல்லுவார். அது வந்து வெளியாக்கப்படும். நம்ம கல்புல உள்ளது வந்து வெளியாக்கப்படாது. அப்படியா? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லகபீர். அன்பு வந்து நிச்சயமாக அவர்களுடைய இறைவன், அவர்களுடைய ரப்பும் மிகும் யௌமைதின், அவர்களை யௌமைதின் அந்த நாள்ல அவர்களுடைய இறைவன். ரெண்டு தடவை ரப்பஹும் பிஹிம், எல்லாம் டிஸ்டன்ஸ் ஆயிடும் அவங்கள்ட்ட இருந்து. அவர்களுடைய இறைவன், அவர்களுடைய ரப்பு நல்லா அறிஞ்சுக்கிறான். நாளில் இப்பவுமே தான் எல்லாம் அறியறான் இல்லையா ஒருத்தவங்களையும். ஏன் அந்த நாள்ல மட்டும் ஏன் எல்லாம் அறியறான்னு சொல்லி நல்லா அறிஞ்சிருப்பான். அந்த கடைசி நாள் வரைக்கும் நல்லா வந்து ஏன் அப்படி சொல்றாங்கல்ல? இல்ல, அதாவது வந்து அந்த நாள்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நபிமார்களுக்கு கூட தெரியாது. இல்ல அந்த நாள்ல அவர்களை அறிவாங்க. மனசுல உள்ள சுதூர் ஏற்கனவே பேசிட்டு அந்த மனிதனை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க, நன்றி கெட்ட மனிதனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ வந்து ஏன் அந்த நாள்ல மட்டும் இப்பவுமே தான் அல்லாஹ்க்கு தெரியும் ஒருத்தனை பத்தியும், ஒருத்தரோட நீயத்தை பத்தி எல்லாம் அறியறான், அவன் தெரியுமா? ஏன் அப்போ வந்து கரெக்ட் மென்ஷன் பண்றாங்க? அதாவது என்ன சொல்றாருன்னா இப்னு கசீர் வந்து ஆலிமுன், அல்லாஹ் அறியக்கூடியவன், பிஜமீஇ மா கான யஸ்னஊன், அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும். வயஅமலூன்,
இன்னும் அவர்கள் அந்த ஹஷருடைய மைதானத்துல என்ன பண்ணுவாங்களா தெரியும். முஜாசி, இன்னும் அவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன கூலி கொடுக்கப்படும், யார் யாருடைய குற்றங்களை மன்னிக்கப்படும். சின்னத்த பாவிகள் கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். சின்னத்த நல்லவங்க கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு டாட்டை வச்சு புடிச்சு தூக்கி நரகத்துல விட்டுருவான். அவங்களுக்கே தெரியாத விஷயங்களா நல்லா தெரியும். நல்லா தெரியும்னு சொல்ல வர. இப்போ தானே தெரியும் அவனுக்கு அல்லாஹ்க்கு நம்மளை பத்தி. இப்போ நம்மளை பார்த்துட்டு தானே இருக்கிறான். அவனும் ஹபீர் தானே. அல்லாவுடைய ஒரு அஸ்மால் ஹுஸ்னா ஹபீர் தானே. எப்பொழுதும் ஹபீர் தான். இப்பவும் நம்மளை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். வந்து நன்மை செய்யறோமா, தீமை செய்யறோமா, நம்ம நரகத்துக்கு போறோமா, சொர்க்கத்துக்கு ஆனா முடிவு வந்து அன்னைக்கா இருக்கும் அப்படிங்கிறானா. அன்னைக்குதான் முடிவு பண்ணுவான் அப்படிங்கிறானா. இப்ப முடிவு பண்ண மாட்டானா. கண்டிப்பா எடுத்துக்கலாமா. அன்னைக்குதான் முடிவு பண்ணுவான். அன்னைக்குதான் ஜட்ஜி இல்லையா. அன்னைக்குதான் நாளைக்கு அவங்க தீண்டான்ல. ஆமாண்ணே, அதாவது சில நேரத்துல அதிச கூட வருதுங்க. பெரிய சில நேரத்துல அதிகமான குற்றங்கள் பண்ணவங்கள அல்லாஹ் திடீர்னு மன்னிச்சு அனுப்பிச்சு விட்டுருவான். சின்ன சின்ன குற்றங்கள் பண்ணவங்கள கூட எல்லாம் பிடிச்சிருவான். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பிறவனுடைய கூட்டத்துக்கு காலையிலேயும் சாயங்காலையும் நரகம் காண்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? ஆமா. அப்படின்னா நரகத்தை வந்து நரகத்துல அவனை போட்டு வாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலையில சாயங்காலமும் அவனை வந்து பார்பிக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. காலையில சாயங்காலம் பிறவனை. யௌமயதீன் வந்துருச்சா அவங்களுக்குலாம். இப்பவே அவங்கள வந்து இப்பவும் பர்சக்லயும் அல்லாஹ் வந்து அவங்கள தண்டிச்சுக்கிட்டு இருக்கானா? இல்ல அதாவது பர்சக்ல தண்டிக்கிறது தான் அது. ஆனால் பர்சக் அப்படின்றது என்னன்னு, சொர்க்கத்தினுடைய அல் கபர் வந்து ஒண்ணு சொர்க்கத்துடைய பூங்காவனமாக அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கலாம். எனவே ஒருத்த மூத்தாயிட்டாவே அவனுக்கு சொர்க்கம் எல்லாம் கிளீனா இங்க தெரிய ஆரம்பிச்சிடும், நரகம் எல்லாம் கிளீனா தெரிய ஆரம்பிச்சிடும். கெட்டவனா இருந்தா அங்கிருந்து ஒரு வாசல் திறக்கப்பட்டுரும், இங்க இருந்தே அவன் அதனுடைய தண்டனை அனுபவிச்சுட்டே இருப்பான். அததான் அல்லாஹ் ஃபிரௌனுக்கு சொல்றான். காலையிலும் யௌமயதீன்ங்கிறது வந்து என்னைக்கு பிறந்த உடனே மூத்த போனே யௌமயதீன் வந்துருதா? கண்டிப்பா மௌத்தான உடனே அவனுக்கு மறுமையினுடைய விஷயம் தெரிஞ்சிடும். அதனாலதான் ஏதோ ஒரு தஃசீர்ல நான் படிச்சேன். மௌத்தாகும் போது மனிதர்கள் ரொம்ப துடிக்கிறாங்களே, ஆக்சிடென்ட்ல அல்லது ஹார்ட் அட்டாக்ல. அப்போ அந்த ஆக்சிடென்டுடைய வலினால துடிக்கிறானான்னு கேட்டாக்க இல்ல, அவன் பாக்குற அந்த மன்சர்னால துடிக்கிறானா. ஐயோ பயங்கரமான நிலைமைகள்லாம் இருக்கு, பயங்கரமான மலக்குமார்கள்லாம் இருக்கிறாங்களே, நெருப்புலாம் தெரியுதே, நான் ஒண்ணுமே பண்ணலையே, அதை நினைச்சு துடிக்கிறானா. சோ ஒரு மனுஷன் மூத்தாகும் போதே அவனுக்கு அந்த மறுமையினுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுது. நமக்கு இதுல என்ன படிப்பினை? நமக்கு என்னன்னா அது வந்து ஒரு குதிரை பாருங்க, குதிரையே நம்ம உதாரணமா வச்சுக்கோமே. அது வந்து எப்படி அந்த அவனுடைய ரப்பு யாரு? அந்த குதிரையோட ஓனர் இல்லைங்களா? அவனுக்காக எப்படி ஒரு ஃபாஸ்டா ஓடுது, நெருப்பு பறக்க ஓடுது, பாஞ்சு போகுது. புழுதியெல்லாம் கலப்பி ஒரு சினிமா சீனே காமிக்கலாம் பாருங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த சீன். அது எப்படி ஒரு அந்த ஒரு போர்ல எப்படி போய் நடுவுல போய் நுழையுது. யாருக்கும் பயம் இல்லாம மனுஷனை அப்படியே திருப்பி அந்த அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை பத்தி பேசலாம். மனுஷன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு. என்ன அவனை படிச்சேன், அவனை வந்து நம்ம அந்த கூட்டத்துல நம்மளை சேர்த்துடக்கூடாது. மறந்த மனிதனோட கூட்டத்துல சேர்க்காம நம்ம இந்த லிஸ்ட்ல வந்துடாம நல்லா பாதுகாக்கணும். நன்றி கெட்ட கூட்டத்துல இல்லாம நம்மளை ஆக்கி என்ன. சோ நமக்கு வந்து இதுக்கு எல்லாமே நம்ம வந்து நல்லா ரிமைண்ட் பண்றோம்னா நம்ம இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக ரிமைண்ட் பண்றோம் என்ன. நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு சாட்சி இருக்கணும். நம்ம மூலமா, நம்ம குரல் மூலமா, நம்ம அறிவு மூலமா என்ன, நம்ம நேரம் மூலமா எல்லாருக்கும் பயன் கிடைக்கணும். அது மூலமா நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும். இன்ஷா அல்லாஹ். குபர் வந்து உண்டு நல்ல திருப்பி மனசுல உள்ள நல்லா அறிஞ்சுக்குவான்.
அதான் இன்ஷா அல்லாஹ். அதான் நம்ம எல்லாத்துக்கும் அருள் செய்யணும்னு வாட்சிங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது வந்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நன்றியை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா இன்னொரு ஒரு ஹதீஸ்லயே வருது, மன்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லாஹ். யார் மனுஷங்களுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனுக்கும் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார். எனவே முதல் நம்ம நன்றி உள்ள மனுஷனா இருக்கணும். நம்மளை நம்பி இருப்பவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம மீது யார் வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம முதல்ல எப்படி இருக்கணும் இருக்கணும். இப்ப மனுஷங்கிட்ட நாங்க நல்ல விதமா வாழணும்ன்றாங்க. நீங்க மனுஷங்கிட்ட நல்ல விதமா வாழ்ந்தீங்கன்னாக்க நிச்சயமா நீ யாருக்கிட்ட நல்ல விதமா வாழலாம். கலீலம் மா தஷ்குரும் எதை சொல்லுவாங்க குரான்ல, என்ன ஆயத்து அது? கலீலம் மா தஷ்குரும்னா குறைவாக. மனிதர்களில் குறைவானவர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருப்பார். அதிகமான பேர் நன்றி கெட்டவங்களா இருப்பார். என்ன அர்த்தம்னா ரிமைண்டர், நீங்க நன்றி இந்த குறைவான கூட்டத்தில் ஆயிடாதீங்க. வந்து நிறைய கலீலம் மா தஷ்குரும், ஏன்னா நீங்க அந்த கொஞ்சம் நன்றி செலுத்தும் கூட்டத்துல வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நன்றி செலுத்த நீங்க சொன்ன மாதிரி சின்ன உதவி செஞ்சவங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும், தேங்க்ஸ் சொல்லணும். அது வெள்ளைக்காரன்கள்ட்ட இருக்கும் நிறைய பாத்தீங்கன்னா. ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட நம்ம தேங்க்ஸ் அதான் நிறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு டிரான்ஸ்பாரமே வெடிச்சு போயிருக்கோம், வந்து வேலை பார்த்துட்டு போவானுங்க. அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் கம்மி தான், ஆனா நம்ம தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டான். என்ன சொல்றீங்க? போன் மட்டும் 10 போன் பண்ணுவாங்க, கரண்ட் வரலன்ட்டு. வந்து ரெடி பண்ணிட்டு அவன் போடும்போது ஒண்ணுமே சொல்ல மாட்டான். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சின்ன விஷயம் நன்றி செலுத்தும் போது அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நல்லா செய்வான். அது ஒரு சுழற்சி தானே. நல்லா செய்வான், அவன் மத்தவங்கள்ட்ட நல்லது செய்வான், நாடே வந்து முன்னேறும். வீடு முன்னேற நாடு முன்னேறும் சொல்லுவாங்க இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நம்ம வந்து நன்றி செலுத்தும் மக்களா. நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.